ஏற்கனவே நடிகர் திலகத்திற்கு 100வது படம் நவராத்திரி ஏபி நாகராஜன் இணைப்பினில் இப்ப நடிகர் திலகத்துக்கு 125வது படம் நல்லா வரணும் எங்கக்கூடிய ஆதங்கத்தில் சிவாஜி கணேசன் அவர்கள் ஏவிஎம் நிறுவனத்தை அணுகி நடிகர் திலகத்தின் 125வது படம் அந்த வங்கமொழி உத்தர் புருஷ் சில மாற்றங்களோடு தமிழில் உயர்ந்த மனிதனாக வளரப்போகிறது. நடிகர் திலகத்திற்கும் வாணிசிரிக்கும் திருமணமாகி ஃபர்ஸ்ட் நைட்டில் புருஷனுக்கு பால் கொண்டு வரும்போது வெள்ளித்தட்டில் கிண்ணத்தில் பால் கொண்டு வருது தங்க கை. அதாவது வெள்ளித்தட்டு தான் தங்க கைகளில் ஒரு ஏழை இளைஞனும் ஒரு ஏழை பெண் பாரதி வந்து என்ன எப்படி ரிச்சா ஆடுறாங்க, யாரையா படத்தை ஒத்துக்கிடுவா, எவ்வளவு காஸ்ட்லியா செலவழிச்சு எடுத்துட்டாங்க. ஆனா இவர் ஒத்துக்கல, கதைக்கு பேச்சாகலைன்றாரு. எம்எஸ்வி வராரு, என்ன எம்எஸ்வி அனைத்து தெரிந்த தாங்களே இப்படி ஒரு பாட்டை ட்ரம்பட்டு அது இதுன்னு போட்டு ரொம்ப ரிச்சா பண்ணிட்டீங்க. ஏவிஎம் நிறுவனத்தில் ஏற்கனவே சில பல படங்கள் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்திருந்தாலும் இப்போ சொல்ல போகிற படம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு 125வது படம். எப்போவுமே இந்த 25வது படம், 50வது படம், 75வது படம், 100வது படம், 125வது படம், 150, 175, 200 இது மாதிரியான அந்த வரிசையில் இந்த எண்களை கொண்ட அந்த பட வரிசை வரும்போது நடிகர்கள் உள்பட எல்லோரும் கவனமாக இருப்பார்கள். அந்த படம் கண்டிப்பாக ஓடிடணும். இப்போ ஏற்கனவே நடிகர் திலகத்திற்கு 100வது படம் நவராத்திரி ஏபி நாகராஜன் இணைப்பினில் இப்போ நடிகர் திலகத்துக்கு 125வது படம் நல்லா வரணும் எங்கக்கூடிய ஆதங்கத்தில் சிவாஜி கணேசன் அவர்கள் ஏவிஎம் நிறுவனத்தை அணுகி என்னுடைய 125வது படத்தை நீங்கள் தயார் செய்யுங்கள், நான் கால் சீட்டு தருகிறேன் என்று அவர் சொல்ல, ஆஹா நடிகர் திலகமே சொல்லுகிறாரே, முக்கியமாக இந்த படம் மிக நன்றாக வர வேண்டுமே, அவர் நம்பித்தானே கொடுக்காரு. இந்த படம் கண்டிப்பாக வெற்றி அடையணும்னா ஏவிஎம் நம்பி கொடுத்தா அவங்க பொறுப்பாக வேலை செய்வாங்க அப்படின்னு நடிகர் திலகத்திற்கு தெரியும். அனுபவஸ்தர்கள் ஒப்படைச்சாச்சு. இப்போ ஏவிஎம் ஐயப்பன் செட்டியார் அவர்கள் வழக்கம் போல் தன்னுடைய புதல்வர்களை அழைக்கிறார். ஏவிஎம் முருகன், ஏவிஎம் குமரன், ஏவிஎம் சரவணன் மூவரையும் அழைக்கிறார். எப்பா நடிகர் திலகமே சொல்லிட்டாரு அவருடைய 125வது படமா கதை நல்லா வரணும். உடனே இவங்களுக்கு தெரிஞ்சாலையாரு அவங்க குடும்ப நண்பர் மாதிரி கதை விவாதம் என்றாலே இவங்க மிகவும் நம்புகிறவர் ஜாவர் சீதாராமன் அவர்கள். அவர் இவங்க லாகாவில் இன்னும் வேற யார் யார் அறிவாளிகள் இருக்காங்க அந்த கூட்டத்தை பூரா கூட்டிட்டாங்க. நடிகர் திலகத்தை வைத்து 125வது படம் உருவாக்கணும். இப்போ நம்ம பேச போகிறது ஏவிஎம் நடிகர் திலகத்துக்கு 125வது படம் உயர்ந்த மனிதன். அந்த படம் உருவான கதையைத்தான் பேச போகிறோம். இப்போது இந்த உயர்ந்த மனிதன் படம், இந்த படத்தில் அடுத்தடுத்த தலைமுறைக்கு நம்ம ஸ்டைலில் சொல்லப்போனால் உங்களுக்கு புரியணும்னா சில பாட்டை சொன்னால் தெரிஞ்சு போகும். வெள்ளி கிண்ணம் தான் தங்க கைகளில் அந்த பாட்டு, என் கேள்விக்கு என்ன பதில் அந்த பாட்டு, அத்தானின் முத்தங்கள் அத்தனையும் முத்துக்கள் அந்த பாட்டு, அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே அந்த பாட்டு. இது மாதிரியான அற்புத பாடல்கள் கொண்ட படம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், சவுகார் ஜானகி, வாணிஸ்ரீ, மேஜர் சுந்தரராஜன், எஸ்.ஏ. அசோகன், நடிகர் சிவகுமார், பாரதி, இன்னும் பல நட்சத்திர பட்டாளங்கள். இப்போ புரியுதா? ஏவிஎம் உருவாக்கிய நடிகர் திலகத்தின் 125வது படம் உயர்ந்த மனிதன். இப்போது இந்த படத்தை உருவாக்க எல்லா அறிவாளிகளையும் ஒன்று கூட்டியாச்சு ஜாவர் சீதாராமன் தலைமையில். இந்நேரம் இவங்களுக்கு ஒரு தகவல் கிடைக்குது. கல்கத்தாவிலிருந்து விஏபி ஐயர் அவர் சென்னைக்கு வந்திருக்காரு. இவர் யாருன்னா இவர் தமிழர் தான், கல்கத்தாவில் குடியிருக்காரு, வங்க மொழியை நல்லா பேசுவார். வங்காள மொழியில் உருவாகக்கூடிய அத்தனை படங்கள் அங்கு உள்ள தொழில்நுட்ப கலைஞர்கள், தயாரிப்பு நிறுவனம் எல்லாரும் கூட நல்ல டைட் ஃப்ரெண்ட்ஷிப் உள்ளவர். சென்னைக்கு வந்தால் வீனஸ் பிக்சர்ஸ் மாதிரியான மிகப்பெரிய தயாரிப்பு கம்பெனிகளோடு தொடர்புள்ளவர். இவர் ஏற்கனவே ஏவிஎம் நிறுவனத்திற்கும் வேண்டியவர். இவர் இப்போ சென்னைக்கு வந்திருக்கார். அவர் உடனே ஏவிஎம் ஐயப்பன் செட்டியார் வர சொல்கிறார்.
விஏபி ஐயரை அழைத்து வருகிறார்கள். அப்போ தான் அவர் சொல்கிறாரு, ஓஹோ நடிகர் திலகத்துக்கு 125வது படமா அப்படின்னா அது நல்லா இருக்கணும் கதை. ரெண்டாவது நடிகர் திலகத்திற்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். அதுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேங்க. வங்க மொழியில் இப்போ ஒரு படம் உத்தர் புருஷ் அப்படின்னு ஒரு படம் நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அந்த படம் சிவாஜிக்கு ரொம்ப மேட்ச் ஆகும். இவர் சொல்ல உடனே உத்தர் புருஷ் ஒரு பிரிண்ட் விமானத்தின் மூலமாக சென்னைக்கு வர ஏற்பாடு செய்யப்படுகிறது. இந்த படத்தை ஏவிஎம்மில் இருக்கக்கூடிய ஏசி தேட்டரில் போட்டு பார்க்குறாங்க. உத்தர் புருஷ் ஓடுது, எல்லாருக்கும் படம் பிடிச்சிருக்கு. அப்போ ஐயா ஏவி மெய்யப்பன் சொல்கிறாரு, படம் நல்லா இருக்குது, நடிகர் திலகத்திற்கு ஏற்ற மேட்சிங்கான கேரக்டர் தான், ஆனால் இத்தோட போதாது, நம்ம தமிழ் கலாச்சாரம் பண்பாடுக்கு தந்தாப்புல கொஞ்சம் மாற்றம் செய்யணும். அந்த மாற்றத்தை டைரக்டர் கிருஷ்ணன் மஞ்சு, ஸ்கிரிப்ட் ரைட்டர் ஜாவர் சீதாராமன் இவங்களை நம்பி ஒப்படைச்சா சரியா போச்சு. ஒப்படைச்சாச்சு. இதன் பேரில் தான் நடிகர் திலகத்தின் 125வது படம் அந்த வங்கமொழி உத்தர் புருஷ் சில மாற்றங்களோடு தமிழில் உயர்ந்த மனிதனாக வளரப்போகிறது. இசையமைப்பாளர் MS விஸ்வநாதன். இதில் ஒரு அருமையான காதல் பாட்டு உண்டு. நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கும் வாணிசிரிக்கும் இடையே ஒரு காதல் பாட்டு. வெள்ளி கிண்ணம் தான் தங்க கைகளில் முத்து புன்னகை. இந்த பாட்டை முதல்ல MS டியூன் போட்ட உடனே வாலி எழுதியது வெள்ளித்தட்டு, வெள்ளி கிண்ணம் தான் தானே வருது, ஆனால் முதல்ல அவர் எழுதுது வெள்ளித்தட்டுத்தான் தங்க கைகளில். இது எதுக்கு எழுதுனாங்க? நடிகர் திலகத்திற்கும் வாணிசிரிக்கும் திருமணமாகி ஃபஸ்ட் நைட்டில் புருஷனுக்கு பால் கொண்டு வரும்போது வெள்ளித்தட்டில் கிண்ணத்தில் பால் கொண்டு வருது தங்க கையை, அதாவது வெள்ளித்தட்டுத்தான் தங்க கைகளில். உடனே இவங்கெல்லாம் கொஞ்சம் சென்டிமெண்ட் நிறையா பார்க்குறவங்க. உடனே இவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க, சார் அது என்ன வெள்ளி தட்டு அப்படின்னாலே தட்டு தடுமாறி கீழே விழுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு நெருடலாக ஃபீல் ஆகுது, கொஞ்சம் வார்த்தையை மாற்றுங்கன்னு சொன்னவங்கள தான் வெள்ளி கிண்ணம் தான் தங்க கைகளில். அந்த பாட்டு நடிகர் திலகமும் வாணிஸ்ரீயும் இன்டோரில் அவுட்டோரில் ரொம்ப அருமையாக எடுத்துட்டாங்க. இதே படத்தில் இளம் ஜோடி நடிகர் சிவகுமாருக்கும் நடிகை பாரதி இவங்களுக்கு ஒரு லவ் பாட்டு, என் கேள்விக்கென்ன பதில், என் கேள்விக்கென்ன பதில் அப்படிங்கிற ஒரு பாட்டு. இந்த பாட்டை ரெக்கார்டிங் முடிஞ்சு சோப்ரா டான்ஸ் மாஸ்டர் அவர் டான்ஸ் பண்ணி படம் எடுத்து படத்தை போட்டு பார்க்குறாங்க. மெய்யப்பன் செட்டியார் பார்க்குறாரு, வெள்ளி கிண்ணம் தான் அந்த பாட்டை காமிச்சாங்க. அது ஓகேப்பா, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது என்ன சிவகுமாருக்கும் பாரதிக்கும் இடையே என் கேள்விக்கு என்ன பதில் நல்லா இருக்கு, ஆனால் ஓவர் ரிச்சாக இருக்கப்பா. சிவகுமார் பார்த்தா விதவிதமாக ட்ரெஸ் போட்டு வராரு, பூரா காஸ்ட்லி. பாரதி என்னடானா விதவிதமாக ட்ரெஸ்ஸு பூரா காஸ்ட்லி, லொக்கேஷன் ஹெவி ரிச்சு. என்னப்பா இது பிரம்மாண்டமாக இருக்குது, பாட்டு நல்லா இருக்குது, ஆனால் கதைக்கு மேட்ச் ஆகாதியா. நீங்கள்லாம் கதையை கேட்டீங்களா? என் கேள்விக்கு என்ன பதில் ஆடக்கூடிய நாயகன் சிவகுமார் யார்? மிகப்பெரிய பணக்காரர், சிவாஜி வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆதரவில்லாத அனாதை ஒரு ஏழை இளைஞன். இவரை காதலிக்கிற பொண்ணு அவ்வளோ பெரிய பணக்காரர் சிவாஜி கணேசனுக்கு கார் டிரைவராக வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஏழை டிரைவர் மேஜர் சுந்தரராஜனுடைய மகள் பாரதி. ஒரு ஏழை இளைஞனும் ஒரு ஏழை பெண் பாரதி வந்து என்னையா இப்படி ரிச்சா ஆடுறாங்க? யாரையா படத்தை ஒத்துக்கிடுவா? எவ்வளோ காஸ்ட்லியாக செலவழித்து எடுத்துட்டாங்க, ஆனால் இவர் ஒத்துக்கல, கதைக்கு மேட்ச் ஆகலைன்றாரு. டான்ஸ் மாஸ்டர் வர சொல்லியா, அங்கேருந்து AK சோப்ரா வராரு, என்னையா இப்படி எடுத்துட்டீங்க? அப்பா அவர் சொல்கிறாரு, சார் என்னை பொறுத்தவரை MSV போட்டு கொடுத்த மியூசிக் டிஸ்கை கையில் கொடுத்துட்டாங்க. அதில் MSV சும்மா ட்ரம்பட்டை போட்டு வெஸ்டர்ன் பின்னி எடுத்திருக்காரு. இதுக்கு தகுந்தாப்புல சிவகுமார் பாரதி கூட்டான விஷயத்தை எடுத்து நானும் ரிச்சாக எடுத்துட்டேன். ஆனால் என்கிட்ட யாரும் கதையை சொல்லலையே, இந்த கதையில் இவங்க இப்படித்தான் வராங்கன்னு சொல்லலையே,
எம்எஸ்வி வர சொல்லுங்க ஐயா. எம்எஸ்வி வராரு. என்ன எம்எஸ்வி, அனைத்தும் தெரிந்த தாங்களே இப்படி ஒரு பாட்டை ட்ரம்பட்டு அது இதுன்னு போட்டு ரொம்ப ரிச்சாக பண்ணிட்டீங்க. அவங்க பூவர் பீப்புள். ஐயோ, என்கிட்ட காதல் பாட்டுன்னு தான் கேட்டாங்க, நான் என்ன பண்ணுறது, காதல் பாட்டு நல்லா வரணும்னு சொன்னாங்க, பண்ணி கொடுத்துட்டேன். சரி, இப்போ ஒன்று கெட்டு போகலை, தர சொல்லுங்கள். வீணை, சித்தார், ஃப்ளூட்டு இதை வச்சுக்கிட்டு ரொம்ப எளிமையாக பூவராக இருந்தால் கூட மியூசிக் கேட்குறது மாதிரி லட்சணமாக பண்ணித்தாரோம்னு சொல்லி பழையபடியும் என் கேள்விக்கு என்ன பதில் மெட்டு அதுதான். பாட்டு வார்த்தைகள் வாழுக்குரியது தான். டிஎம் சௌந்தரராஜன், சுசீலா தான் பாடுறாங்க. அதெல்லாம் இல்லை, பேக்ரவுண்டு மியூசிக் மாறுது, இன்ஸ்ட்ருமெண்ட்டு மாறுது. இப்போ நாம் பார்த்துக்கிட்டு இருக்க உயர்ந்த மனிதன் படத்தில் நாம் பார்க்குற அந்த பாட்டில் இரண்டாவது முறை எம்எஸ்வி வீணை, ஃப்ளூட், சிதார் இது மாதிரி வச்சு நம்ம இசையில் அமைச்சு கொடுத்த மியூசிக்கை தான் கேட்குறோம். இதை திருப்பி ரீஷூட் பண்ணுறாங்க பாருங்க. ஏற்கனவே எடுத்த பாடல் பல லட்சங்கள் செலவு. இதை ரீஷூட் பண்ணதுங்கிறது அதை விட இது செலவு கம்மி. ஆனால் அந்த செலவு பண்ணது பட்ஜெட்டில் யாரும் இல்லை. இதை விட அது நல்லாவும் பண்ணியிருக்காங்க. ஆனால் கதைக்கு மேட்ச் ஆகலைங்கிறதுனால நல்லா இருந்தால் கூட நிறைய பொருட்செலவு வந்தால் கூட அதை ரிஜெக்ட் பண்ணு, நமக்கு தேவை குவாலிட்டி. அப்படி ஏவிஎம் நிறுவனம் ஒன்றொன்றையும் பார்த்து பார்த்து லாப நட்ட கணக்கெல்லாம் அப்புறம் முதல்ல ப்ராஜெக்ட் நல்லா வரணும், இல்லைன்னா 200 படம் பண்ண முடியுமா? இப்படியாக உயர்ந்த மனிதன் மிக அற்புத படமாக வளர்ந்தது. உயர்ந்த மனிதனை பற்றிய தகவல் இன்னமும் இருக்கிறது. உயர்ந்த மனிதனை பற்றிய இதைவிட மிகச்சிறந்த தகவலெல்லாம் இன்னமும் இருக்கிறது. அதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றியுடன் உங்கள் தோழர் எல்வி யாதவன்.